தமிழ்நாடு முழுவதும் மாட்டுப் பொங்கல் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. பொங்கல் பண்டிகையை தொடர்ந்து உழவுக்கு உறுதுணையாக இருக்கும் மாடுகளை போற்றும் வகையில் மாட்டுப் பொங்கல் விழா ஆண்டுதோறும் தை மாதம் 2ஆம் நாள் கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி விவசாயிகள் தாங்கள் வளர்க்கும் மாடுகளை குளிப்பாட்டி கொம்புகள் சீவி வண்ணம் பூசினர். பின்னர் தொழுவத்தில் பொங்கல் வைத்து பூஜை செய்து அதனை மாடுகளுக்கு உணவாக வழங்கினர். காஞ்சிபுரம் மாவட்டம் பாலமேடு பகுதியில் மாட்டுப் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. மாடுகளை குளக்கரைக்கு அழைத்துச் சென்று குளிப்பாட்டி கொம்புகளை சீவி வண்ணங்களால் அலங்காரம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தொழுவத்தில் பொங்கல் வைத்து வழிபட்டனர். சென்னை மேற்கு மாம்பலத்தில் உள்ள கோசாலையில் மாடுகளுக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. அப்போது பொதுமக்கள் மாடுகளுக்கு உணவு வழங்கி வழிபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் வானாதிராஜபுரம் கோசாலையில் பராமரிக்கப்படும் 1008 மாடுகளுக்கு பொதுமக்கள் பூஜை செய்து வழிபட்டதோடு மாடுகளுக்கு பழங்களை கொடுத்தனர். மாட்டுப் பொங்கலை முன்னிட்டு தஞ்சை பெரிய கோயில் நந்தியம் பெருமானுக்கு 2000 கிலோ எடை கொண்ட காய்கறிகள், பழங்கள், இனிப்புகளை கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 108 பசுக்களுக்கு கோ பூஜை செய்யப்பட்டது. சர்வகாம பல மாடுகை வலம் வந்து பின்பாகத்தில் போய் நின்னுக்கணும். பின்பாகம்